போதும். கேளுங்க கேள்வி, வல்லமில்லாத சபைக்கு எதுக்கு போறீங்க? மிகவும் ஆபத்தான ஒரு கேள்வி என்ன கேட்கிறார். கேளுங்கள் கேள்வி, வல்லமில்லாத சபைக்கு ஏன் போகிறீர்கள்? இங்க கவனிக்கணும், ஒவ்வொரு வாலிபனையும் ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தருக்குள்ள சேர்க்கிறது ஊழியக்காரருடைய எவ்வளவு பெரிய பாடு என்று போதகர்களுக்கு தான் தெரியுமா. அதனால தான் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தலைநோ வந்து உனக்கு தான் தலைவலி தெரியுமா. இவாஞ்சலிஸ்டுங்க தேவனுடைய வார்த்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் போதகர்கள் அப்படி இல்லை. விசுவாசிகளோடு நின்று அவங்க வலிகளும் வேதனையும் புரிந்து கொண்டு ஒரு விசுவாசி தவறி பண்ணா கூட கண்ணீர் மெய் பண்ணுகிறார். பவுல் கூட இந்த மாதிரி வார்த்தை சொல்லல, அற்புதம் இருக்கிற சபைக்கு போங்க. கேளுங்க கேள்வி, வல்லமில்லாத சபைக்கு எதுக்கு போறீங்க? நன்றாக கவனிக்கணும். ஒரு சபையில வல்லம் இருக்கு, அந்த இடத்துல நான் போறேன். இன்னொரு சபையில வல்லம் இல்ல, அந்த இடத்துல நான் போல. இது ஒரு தவறான மனநிலை. சபைக்கு போகிறவர்கள் இயேசுவுக்காக போக வேண்டும். ஏனென்றால் ஒரு சபையால எந்த அற்புதத்தை செய்ய முடியாது. சபை என்பது ஒரு கட்டடம் அல்லது சபை ஒரு ஜனங்கள் என்று சொன்னாலும் வல்லமை யாருடையது? வல்லமை கர்த்தருடையது. நாங்கள் போதகர் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிசாசுகளை துரத்துகிறோம். ஜெபிக்கும் பொழுது அநேக அற்புதங்கள் நடக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. இது எல்லாமே எங்களுடைய பலத்தினால செய்கிறோம். ஜேக்கப் ஜெயராஜ் நாமத்தினால பேய் ஓடுனா ஓடாது, இயேசுவின் நாமத்தினால சொல்லும் போது தான் ஓடுகிறது. வல்லமை யாருடையது? தேவனுடையது. அது போல ஒரு மனப்பான்மையில ஜனங்களுக்கு சொல்லும் போது அவங்க தேடுவாங்க எங்கெல்லாம் வல்லமை இருக்கு அப்படின்னு போது அநேக கள்ள போதகர்கள் கூட ப்ராஸ்பரிட்டி காஸ்பலை பிரசங்கம் பண்ணுகிறவங்க, ஹைப்பர் கிரேஸ் பிரசங்கம் பண்ணுகிறவங்க, இம்மார்டாலிட்டி பிரசங்கம் பண்ணுகிறவங்க கூட அநேக அற்புத அடையாளம் செய்யறாங்களே, அநேக சாட்சிகள் நடக்கிறது சொல்றாங்கல்ல, பல்லு தங்கமாச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாமே. அப்ப அந்த சபைக்கு போகலாமா? அற்புதம் நடக்குதுன்னு. இது பெரிய ஆபத்துல முடியும். இயேசுவை பிரசங்கித்தது போதும். மிகவும் ஆபத்தா இருக்கு இந்த வார்த்தை. அண்ணன் என்ன சொல்கிறார்? இயேசுவை பிரசங்கித்தது போதும். அப்ப என்னத்தை பிரசங்கிக்கிறது? யாரை குறித்து பிரசங்கிப்பது? இதை பற்றினவர்களும் நான் இந்த வார்த்தை அண்ணன் ஏதோ ஒரு ஃப்ளோல சொல்லியிருப்பார். ஏனென்றால் இந்த கனம் பொருந்திய தேவனுக்காக அயராமல் உழைக்கிற எல்லா டெக்னாலஜியும் எல்லா சூழ்நிலையிலையும் பயன்படுத்தி தேவனுடைய ஊழியத்தை இரவும் பகலும் அயராத செய்கிற இந்த தேவனுடைய தாசர் ஒரு நாளும் இப்படி பேசியிருக்க மாட்டார். ஆகவே தான் இதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று நான் இப்பொழுது உடனே உங்களோடு கூட பேச நான் வந்திருக்கிறேன். இந்த சேனலின் நோக்கம் பரிசுத்தவான்களை குறை சொல்வதல்ல, அதுபோல ஒரு சேனல் இது கிடையாது. அதுபோல ஒரு மனநிலை உடையவனும் நான் இல்லை. அண்ணன் ஏதோ ஒரு தவறு செய்தார் என்றும் நான் சொல்லவில்லை. அண்ணன் ஒருவேளை ஒரு ஃப்ளோல கூட அப்படி பேசிருக்கலாம். ஆனால் எது எப்படி இருந்தாலும் சில கேள்விகள் மிகவும் ஆபத்தா இருக்கிறதுனால, அன்பேலன்ஸ்டா இருக்கிறதுனால அண்ணன் தவறு செய்தார் என்று நான் சொல்லாமல் சில அன்பேலன்ஸ்டான கேள்விகளுக்கு பதில் சொல்வது என்னுடைய கடமையா இருக்கிறது. இந்த சேனல் கிரிட்டிக்கல் அப்சர்வேஷன் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங், சத்தியத்தை சத்தியமாக சொல்லுகிறோம், அதை சத்தமாக சொல்லுகிறோம். வெல்கம் டு ட்ரூத் இன் தமிழ். நான் போதகர் ஜேக்கப் ஜெயராஜ். எனக்கு என்னுடைய நண்பர் ஒருவர் இந்த வீடியோவை அனுப்பி வைத்திருந்தார். பாஸ்டர் கேர்ஃபுல்லாக கேளுங்கன்னுட்டு ஒருவர் ஒரு கிளிப்ஸ் எடுத்து அருமையான அண்ணன் பேசியிருக்கிற இந்த வீடியோ போட்டு இருக்காரு. அது கேட்கும்போது அந்த வீடியோ எங்கே நான் தேடினேன், முழு வீடியோ எனக்கு கிடைக்கல. ஆனால் அண்ணன் எழுப்புகிற சில கேள்விகள் மிகவும் கேட்கறதுக்கு ஆபத்தாக இருந்தது. ஆகவே தான் இதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று நான் இப்பொழுது உடனே உங்களோடு கூட பேச நான் வந்திருக்கிறேன். அண்ணன் ஒரு 7 கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அந்த 7 கேள்விகளையும் வேத வசனத்தோடு நான் சொல்ல போகிறேன். இதை நான் சொல்லும் போது அண்ணன் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, நான் அதை சரிப்படுத்த போகிறேன் அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. அவர் மிகப்பெரிய பரிசுத்தவான், நான் மிகவும் மதிக்கிற ஒரு தேவனுடைய தாசர். நான் சின்ன வயதிலிருந்தே பார்க்கிறேன், தேவன் மேல அன்பு வைத்து மங்காத அந்த தரிசனத்தை இந்த வயதுல கூட இரவும் பகலும் தோளின் மேல சுமந்து கொண்டு அதே பாரத்தோட ஆண்டவருக்கு என்று பிரகாசிக்கிற ஒரு தேவனுடைய மனிதர். ஆகவே அண்ணனை குறை சொல்லவில்லை, அண்ணனை குற்றப்படுத்தவும் இல்லை. அவர் செய்கிற ஊழியத்தில் லட்சக்கணக்கான ஜனங்கள் தொடப்படுகிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள். அண்ணனை அநேக கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள், மதிக்கிறார்கள். அதுல நானும் ஒருவன். சில வார்த்தைகள் இப்பேற்பட்ட பரிசுத்தவான்கள் சொல்லும் பொழுது அல்லது அவர்கள் ஏதோ ஒரு ஃப்ளோல பேசியிருப்பாங்க, அது யூடியூப்ல அது வரும்பொழுது அநேக ஜனங்கள் அது தேவ வார்த்தை என்று நம்பிவிட்டால் சபை மிகவும் பாதிக்கப்படும். இதை மனசுல வைத்துதான் அண்ணன் எழுப்பியிருக்கிற 6 கேள்விகளுக்கு என்னோட சுருக்கமான பதிலை நான் சொல்ல போகிறேன். முழுமையா அந்த வீடியோ பாருங்க. மறுபடியும் சொல்கிறேன், அண்ணனை குற்றப்படுத்துவதோ குறை சொல்வதும் இல்லை, வேதத்தை பேலன்ஸ்டாக சொல்லுவதே இந்த நாளின் வீடியோனுடைய நோக்கம். முதலாவது அண்ணன் எழுப்புகிற கேள்வி, உங்க சர்ச்சுக்குள்ள ஏன் அற்புதம் நடக்கவில்லை? ஆதி திருச்சபையில் அற்புதம் நடந்தது. முதலாவது அண்ணன் என்ன சொல்கிறார்? உங்கள் சபைகளிலே ஏன் அற்புதங்கள் நடக்கவில்லை? ஆதி சபையில் அற்புதங்கள் நடந்தது, உண்மைதான். கவனிங்க, அற்புதத்தையும் வேதத்தையும் பிரிக்கவே முடியாது. அற்புதம் என்பது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. தேவன் அற்புதங்களை செய்கிறார், நம்ம ஜெபிக்கிறோம், ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். அநேக அற்புதங்கள் மூலமாக லட்சக்கணக்கான ஜனங்கள் தொடப்படுகிறார்கள். அற்புதம் என்பது பிப்ளிக்கல். ஆனால் அற்புதமே கிறிஸ்துவத்தின் அடையாளம் அல்ல. கிறிஸ்துவத்தின் அடையாளம் இயேசு மட்டும்தான். அதே போன்று நீங்கள் அப்போஸ்தலர் 5:12 படிக்கும்போது அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் அப்போஸ்தலர்களால் நடக்கப்பட்டது உண்மை. ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு பக்கமும் நாம பார்க்கணும், அற்புதம் ரெக்கார்ட் ஆகாத, அற்புதத்தை குறித்து எதுவுமே சொல்லப்படாத சபைகளும் உண்டு. உதாரணத்துக்கு ரோமாபுரியில அந்த சபையில அற்புதம் நடந்ததாக எந்த ரெக்கார்டும் இல்லை. இரண்டாவது, கொலோசி சபையில அற்புதம் நடந்ததாக ரெக்கார்டு இல்லை. மூன்றாவது, பிலிப்பி சபையில அற்புதம் நடந்ததாக ரெக்கார்டு இல்லை, வெளியே நடந்தது. அந்த பெண்ணை கர்த்தர் குணமாக்குறார். அது தவிர சபைக்குள்ள நடந்ததா என்றால் எந்த ரெக்கார்டும் இல்லை. அதே போல 1 தெசலோனிக்கர் 2 தெசலோனிக்கர்ல எழுதும் போது கூட சபைக்குள்ள ஏதாச்சும் அற்புதம் நடந்ததா என்றால்
அதை குறித்து இந்த ரெக்கார்டும் இல்லை. ஆகவே ஏர்லி சர்ச் எல்லாவற்றிலும் அற்புதம் நடந்து இருக்கிறது என்று நாம சொல்வது பிப்ளிக்கல் கிடையாது. ஏனென்றால் வெளிப்படையாக சில சபைகளில் அற்புதம் நடந்ததாக ரெக்கார்ட் வேதத்தில் இல்லை. சபையினுடைய அடையாளம் அற்புதம் இல்லை, சபையினுடைய அடையாளம் இயேசு மட்டும் தான். இன்னொரு ஆபத்து என்றால் சில கள்ள சபைகளில் கூட அற்புதம் நடக்குது. அது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பொல்லாதவர்களோட அற்புதம் செய்திருக்கிறார்கள். ஆகவே தான் உம்முடைய நாமத்தினால இதை செஞ்சோம் அதை செஞ்சோம் அற்புதம் செஞ்சோன்னு சொல்லும் போதோ பொல்லாத சிந்தை உடையவர்களை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே அற்புதம் என்பது சபையினுடைய அடையாளம் அல்ல, இயேசுதான் அடையாளம். அண்ணனுடைய இரண்டாவது கேள்வி நம்ம பார்க்க போகிறோம். கூர்மையை கவனிங்க. குணமானார்கள், பிசாசு ஓடினது, அதனால சபை வளர்ந்தது. கவனிக்கணும், அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது, சபையும் வளர்ந்தது, மாற்று கருத்து இல்லை. ஆனால் அற்புதத்தால தான் சபை வளர்ந்தது என்பது பேலன்ஸ் கிடையாது. ஏனென்றால் பேதுரு பிரசங்கிக்கும் பொழுதுவே குத்தப்பட்டவர்களாக 3000 ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அப்படி பிப்ளிக்கலா பார்த்தோம்னா மகிமையான உண்மையான வல்லமையான அற்புதம் ரட்சிப்பு தவிர ஏதோ சுகம் பெறுகிறது அல்ல, ஒரு மனுஷனுடைய மனசு மாறுகிறது பாருங்க, அதுதான் வல்லமையான அற்புதம். உதாரணத்திற்கு நீங்கள் மார்க் 16:20 படிக்கும்போது அங்க இப்படியாக சொல்கிறது, அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள், கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியைகளை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கு. விளங்குச்சுங்களா? அப்ப இந்த இடத்துல எம்பசஸ் எது என்றால் நடந்த அடையாளங்கள் அற்புதங்கள் அல்ல, வசனம் தான், வார்த்தை தான் முக்கியம். பாருங்க, சில பேர் கோல்டு அப்படியே கொடுக்கும் போது எடுத்துக்கிறாங்க, ஆனால் சில பேர் அதை உரசி பார்ப்பாங்க. அப்படி உரசி பார்ப்பதுதான் மிராக்கிள். இந்த இடத்துல ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள அற்புதம் தேவைப்பட்டது. பேதுரு பிரசங்கிக்கும் போது அப்படி விசுவாசித்தார்கள். இந்த இடத்துல அற்புதம் தேவைப்பட்டது. எதற்கு தேவைப்பட்டதுன்னா தேவ வார்த்தை உண்மை என்று நிரூபிக்க தேவைப்பட்டது. அப்போ முக்கியத்துவம் எம்பசஸ் அற்புதம் அல்ல, தேவ வார்த்தை. அப்ப அற்புதத்தால தான் சபை வளர்ந்ததா என்றால் அது பேலன்ஸான டீச்சிங் அல்ல. அற்புதம் இல்லாமையும் தேவ வார்த்தை மனுஷனுடைய இருதயத்தை மாற்றி இருக்கிறது. இப்படி பல வசனங்கள் வேதத்தில் ஆதாரங்கள் உண்டு. அதுல ஒன்றுதான் பேதுரு பிரசங்கிக்கும் போது ஜனங்கள் தொடப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்போஸ்தலர் உபதேசத்தில் அவர்கள் தரித்திருந்தார்கள், அந்நியத்தில் இருந்தாங்க, அப்பம் பிட்டார்கள், ஆராதித்தார்கள், ரட்சிக்கப்படுகிறவர்களை தேவன் சபையில சேர்த்தாராம். மூன்றாவது, இன்றைக்கு உங்க சர்ச்சுக்குள்ள தேவனுடைய வல்லமை எங்கே? கவனிங்க, அண்ணன் எழுப்புகிற கேள்வி, இன்று உங்கள் சபைக்குள்ள தேவனுடைய வல்லமை எங்கே என்ற ஒரு கேள்வி எழுக்கிறார். மூன்றாவது அண்ணன் எழுப்புகிற கேள்வி, இன்று உங்கள் சபைக்குள்ள தேவனுடைய வல்லமை எங்கே? இப்பொழுது அநேகர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்களா, தேவ வல்லமை என்பது கீழே விழுறது, சிரிக்கிறது, வியாதிகள் குணமாகிறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் தேவனுடைய வல்லமை அல்ல. மிகப்பெரிய வல்லமை பாவிகளை மாற்றக்கூடிய டிரான்ஸ்பர்மேஷன், ரட்சிப்பு. திரும்ப திரும்ப சொல்கிறேன், சபையாகப்பட்டது ஜனங்களை ரட்சிக்க ஒரு காரணமா இருக்கணும். அதுதான் C.S. லூயிஸ் சொன்னாரு, வெளியே இருக்கிற பாவிகள், வெளியே இருக்கிற ஜனங்களை சபை கர்த்தருக்குள்ள கொண்டு வராவிட்டால் சபை வேஸ்ட், பைபிள் வேஸ்ட் என்றார். சபையின் நோக்கம் அற்புதம் மட்டுமல்ல, ஜனங்களுக்குள்ளாக தேவனுடைய ரட்சிப்பு காணப்பட வேண்டும். இப்ப கேள்வி, எது வல்லமை? அநேகர் நினைக்கிற போல அற்புத அடையாளங்கள் செய்கிறது மட்டும் இல்ல, அதுதான் பேலன்ஸ்ன்றது. இப்ப வல்லமையை பவுல் என்ன சொல்கிறார் பாருங்க, ரோமர் 1:16 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாக்கத்தக்க இது தேவ பலனா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை தேவ பலனா இருக்கிறது. பவுலும் சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யம் பேச்சினால் அல்ல வல்லமையினால என்று சொல்கிறார். எந்த வல்லமை? கான்டெக்ஸ்ட் பாருங்க, ஏதோ அற்புத அடையாளங்கள் செய்கிற அந்த வல்லமை இல்ல, டிரான்ஸ்பர்மேஷன் தான் அந்த இடத்துல அவர் சொல்கிறது. நீங்கள் 1 கொரிந்தியர் 4:20 படிக்கும்போது தேவனுடைய ராஜ்யம் பேச்சில அல்ல பலத்தில் உண்டாயிருக்கிறது. இது யாருக்கு சொல்கிறார்? வரங்களையும் வல்லமையும் வல்லமையாக பயன்படுத்துறாங்க, ஆனால் மாரல் கேரக்டர் இல்ல. சபை பிளவுபட்டு இருக்கிறது, டீவியேஷன் சபையில காணப்படுகிறது, ஒற்றுமை இல்ல. அப்ப உண்மையான அந்த பவர் என்னவென்றால் பேச்சில இல்ல, வல்லமையில. எந்த வல்லமை? பரிசுத்தம், யூனிட்டி, செல்ஃப் கண்ட்ரோல், லவ், அன்பு, மன்னிக்கிற தன்மை, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுக்கு கீழ்ப்படுகிற இருதயம், பெருமையில்லாத இருதயம். இதுதான் தேவனுடைய வல்லமை, டிரான்ஸ்பர்மேஷன் என்று பவுல் சொல்கிறார். ஆகவே தேவனுடைய வல்லமையை கீழே விழுகிறதும் மேலே எழுந்துகிறதும் அற்புத அடையாளங்கள் நடக்கிறதும் அதுபோல ஒரு அண்டர் எஸ்டிமேட், ஒரு குறுகின பார்வையில் பார்க்க கூடாது. இந்த இடத்துல வேதம் சொல்கிறது தான் டிரான்ஸ்பர்மேஷன், பாவிகள் மனம் திரும்புகிறது, இருதயம் மாற்றப்படுகிறது, இவைகள் தான் வல்லமை என்றும் வேதம் சொல்கிறது. ஆகவே பேலன்ஸ் இதுவும் இருக்க வேண்டும், இதுவும் மிகவும் முக்கியமானது தேவனுடைய வார்த்தை. நான்காவது கேள்வி, வல்லமில்லாத சபைக்கு எதுக்கு போறீங்க? மிகவும் ஆபத்தான ஒரு கேள்வி என்ன கேட்கிறார். கேளுங்கள் கேள்வி, வல்லமில்லாத சபைக்கு ஏன் போகிறீர்கள்? இங்க கவனிக்கணும், ஒவ்வொரு வாலிபனையும் ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தருக்குள்ள சேர்க்கிறது ஊழியக்காரருடைய எவ்வளவு பெரிய பாடு என்று போதகர்களுக்கு தான் தெரியும். அதனால தான் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தலைநோ உனக்கு தான் தலைவலி தெரியுமா. இவாஞ்சலிஸ்டுங்க தேவனுடைய வார்த்தை சொல்லிட்டு போயிடுவாங்க, ஆனால் போதகர்கள் அப்படி இல்லை. விசுவாசிகளோடு நின்று அவங்க வலிகளும் வேதனையும் புரிந்து கொண்டு, ஒரு விசுவாசி தவறி போனா கூட கண்ணீர் மெய் பண்ணுகிறான். பவுல் கூட இந்த மாதிரி வார்த்தையை சொல்லல, அற்புதம் இருக்கிற சபைக்கு போங்கன்னு. ஏனென்றால் நீங்கள் கொரிந்து சபையை பார்க்கும் பொழுது அநேக அற்புத அடையாளங்கள் செய்யக்கூடிய அந்த வரத்தை அவர்கள் பெற்றிருந்தார்கள். ஆனால் இம்மெச்சூர்ட் கிறிஸ்டின், வளராத விசுவாசிகளா இருந்தாங்க. இது போல ஒரு பிரசங்கங்களை வாலிபர்கள் கேட்டால், ஜனங்கள் கேட்டால், இதை ஒருவேளை அண்ணன் எந்த அர்த்தத்தில் சொன்னார்னு தெரியாது, எந்த கான்டெக்ட்ல, ஒருவேளை இதை லிட்டரலா அப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா சபைக்கு போகிறது தேவனை தேடி போக மாட்டாங்க, அவர் ஏதாச்சும் அற்புதம் செய்வார்னு தான் நினைச்சு போவாங்க. இது தேவன் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்வதில்லை. அதனாலதான் ஆண்டவர் தன்னை ஒரு மிராக்கல் ஒர்க்கராய் ஜனங்கள் பார்க்க விரும்பல. அவரை தேவகுமாரனாக, அவரை ரட்சகராக பார்க்க தான் ஆண்டவர் விரும்பினார். அதான் வேதம் சொல்லுது, ஜனங்களுக்குள்ள இருந்தது
தேவன் அறிந்திருந்தபடினாலே அவர் அநேகரை நம்பவில்லையாம். ஏன்னா அவர் மிராக்கல் ஒர்க்கரா பார்க்கறாங்க. நன்றாக கவனிக்கணும். ஒரு சபையில வல்லம் இருக்கு, அந்த இடத்துல நான் போறேன். இன்னொரு சபையில வல்லம் இல்ல, அந்த இடத்துல நான் போகல. இது ஒரு தவறான மனநிலை. சபைக்கு போகிறவர்கள் இயேசுவுக்காக போக வேண்டும். ஏனென்றால் ஒரு சபையால எந்த அற்புதத்தை செய்ய முடியாது. சபை என்பது ஒரு கட்டடம், அல்லது சபை ஒரு ஜனங்கள் என்று சொன்னாலும் வல்லமை யாருடையது? வல்லமை கர்த்தருடையது. நாங்கள் போதகர் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிசாசுகளை துரத்துகிறோம். ஜெபிக்கும்போது அநேக அற்புதங்கள் நடக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. இது எல்லாமே எங்களுடைய பலத்தினால செய்கிறோம். ஜேக்கப் ஜெயராஜ் நாமத்தினால பேய் ஓடுனா ஓடாது, இயேசுவின் நாமத்தினால சொல்லும்போது தான் ஓடுகிறது. அப்போ சபையாகட்டும் ஊழியராகட்டும் வல்லமை என்பது எங்களிடத்தில் இல்லை. எந்த சபையில வல்லமை இருக்கோ அந்த இடத்துல போங்க, வல்லமை இல்லாத இடத்துக்கு போகாதீங்கன்னா. வல்லமை யாருடையது? தேவனுடையது. அது போல ஒரு மனப்பான்மையில ஜனங்களுக்கு சொல்லும் போது அவங்க தேடுவாங்க எங்கெல்லாம் வல்லமை இருக்கு அப்படின் போது. அநேக கள்ள போதகர்கள் கூட ப்ராஸ்பரிட்டி காஸ்பலை பிரசங்கம் பண்ணுகிறவங்க, ஹைப்பர் கிரேஸ் பிரசங்கம் பண்ணுகிறவங்க, இம்மார்டாலிட்டி பிரசங்கம் பண்ணுகிறவங்க கூட அநேக அற்புத அடையாளங்கள் செய்யறாங்களே, அநேக சாட்சிகள் நடக்கிறது சொல்றாங்கல்ல. பல்லு தங்கமாச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாமே. அப்ப அந்த சபைக்கு போகலாமா? அற்புதம் நடக்குதுன்னு. இது பெரிய ஆபத்துல முடியும். நன்றாக கவனிக்கணும். சபைக்கு போகிறது அற்புதத்தை நம்பி, அற்புதத்தை தேடி அல்ல, இயேசுவை தேடி அற்புதங்கள் அவர் செய்கிறார். இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும், எந்த ஒரு விசுவாசி யார் இருந்தாலும் ஊழியர்களும் சபையும் ஒரு விசில் போல. எங்க கையில இருந்து எதுவும் வரப்போகிறது இல்லை. வல்லமை தேவனுடையது. அற்புதங்கள் செய்கிறவர் தேவன். யாருக்கு செய்கிறார் என்றால் அவர் யாருக்கு செய்யணும்னு நினைக்கிறாரோ அவங்களுக்கு செய்கிறார். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். ஆகவே சபைக்கு போகிறவர்கள் சத்தியத்திற்காக சபைக்கு போங்க. ஒரு சபையில சத்தியம் இருக்க வேண்டும், அதுவும் சவுண்ட் டாக்டரின் இருக்கணும். அந்த சத்தியத்தையும் அறிவீர்கள், அந்த சத்தியம் தான் உங்களை விடுதலை ஆகும். அற்புத அடையாளம் நடக்குது. நான் கூட ஒரு முறை அநேக வருடங்கள் திருமணமாகி குழந்தை இல்லாதவங்களுக்காக ஜெபித்தேன். ஜெபித்து கொஞ்ச நாளே அவங்களுக்கு 3 குழந்தை பிறந்தது. ஆனால் இன்று அவங்க கர்த்தருக்குள்ள இல்லையே. ஆனால் தேவ வார்த்தை ஒரு மனுஷனை தொட்டது என்றால் வாழ்நாளெல்லாம் கர்த்தருக்காக வாழ்கிறார்கள். ஏன்னா அந்த சுவிசேஷம் தான் தேவனுடைய வல்லமை. நெக்ஸ்ட், அற்புதம் நடக்காம ஆராதனை முடியக்கூடாது. 5வது, அண்ணன் என்ன சொல்கிறார் என்றால் அற்புதம் நடக்காமல் ஆராதனை முடியக்கூடாது என்று சொல்கிறார். கவனிக்கணும், இந்த இடத்துல ஆராதனை என்றால் என்ன? ஆராதனை என்பது அற்புதம் அல்ல, அற்புதம் நடக்க வேண்டும் என்று எண்ணுகிறதும் இல்லை. ஆராதனை என்பது அர்ப்பணிப்பு. ப்ரோசோகோனியோ என்றால் கிஸ் த கிரவுண்ட், அதாவது நம்மை முற்றிலுமாய் அவர் சமூகத்தில் ஊற்றுவது வித் அன்ரிசர்வ்ட் ஒபீடியன்ஸ். அற்புதத்துக்கும் ஆராதனைக்கு சம்மந்தமே கிடையாது. முற்றிலுமாய் அவர் சமூகத்தில் எல்லாவற்றையும் மறந்து நம்மை ஊற்றுகிறோம். ஆண்டவரே, என் மகனை நீர் எழுப்புவீரா இல்லையா எனக்கு தெரியாது, ஆனால் ஒன்று செய்கிறேன், நீர் என் மகனை கேட்டீர், இதோ நான் பலி செலுத்துகிறேன் என்று அவனை பலி செலுத்த ஆண்டவருக்கு முற்றிலுமா ஒப்பு கொடுத்தா பாருங்க, கீழ்ப்படியா தான் பாருங்க. அந்த இடத்துல தான் ஆராதனை என்ற வார்த்தை தொடங்குகிறது. ஸோ டோட்டலி அன்ரிசர்வ்ட் ஒபீடியன்ஸ், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறது தான் ஆராதனை, தவிர அற்புதம் அல்ல. சிம்பிளா சொன்னால் போனால் ஆராதனை எப்படி முடிய வேண்டும் என்றால் அற்புதத்தில் முடியக்கூடாது, அர்ப்பணிப்பில் தான் முடிய வேண்டும். 6வது, இயேசுவை பிரசங்கித்தது போதும். மிகவும் ஆபத்தா இருக்கு இந்த வார்த்தை. அண்ணன் என்ன சொல்கிறார்? இயேசுவை பிரசங்கித்தது போதும். அப்ப என்னத்தை பிரசங்கிக்கிறது? யாரை குறித்து பிரசங்கிப்பது? இதை பற்றினவர்களும் நான் இந்த வார்த்தை அண்ணன் ஏதோ ஒரு ஃப்ளோல சொல்லியிருப்பார். ஏனென்றால் இந்த கனம் பொருந்திய தேவனுக்காக அயராமல் உழைக்கிற எல்லா டெக்னாலஜியும் எல்லா சூழ்நிலையிலையும் பயன்படுத்தி தேவனுடைய ஊழியத்தை இரவும் பகலும் அயராத செய்கிற இந்த தேவனுடைய தாசர் ஒரு நாளும் இப்படி பேசியிருக்க மாட்டார். ஃப்ளோல வந்திருக்கும். சில சமயத்தில் நம்ம பேசும்போது ஏதோ ஒரு வார்த்தை ஃப்ளோல வந்துடும். அது ஒரு இன்டென்ஷனலா சொல்லியிருக்க மாட்டோம். ஆகவே இதை குறித்து நான் சொல்ல எதுவும் எனக்கு மனசு வரல. அண்ணனும் அந்த ஒரு இன்டென்ஷனில் சொல்லியிருக்க மாட்டார், அவ்வளோதான். ஆனால் இது வெளியே வந்துடுச்சுல வார்த்தை, அதற்கு ஒரு வார்த்தையை நான் சொல்லி தான் ஆகணும். கவுண்டர் ஃபிட் நான் கொடுத்ததாக வேண்டும். அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். கவனிங்க, 1 கொரிந்தியர் 1:23 படிக்கும்பொழுது, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். கவனிச்சிங்களா? அப்ப பவுல் பிரசங்கித்தது யாரு? கிறிஸ்துவை. அப்ப நாம யாரை பிரசங்கிக்கணும்? கிறிஸ்துவை பிரசங்கித்தது போதும்னா யாரை பிரசங்கிப்பது? கிறிஸ்துவை தான் பிரசங்கிக்கணும். அண்ணன் இந்த இன்டென்ஷன்ல சொல்லியிருக்க மாட்டால், இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை, நான் சொல்கிறேன், அவ்வளவுதான். அடுத்தது 1 கொரிந்தியர் 2:2, சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி, அதாவது இயேசுவை அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ள சொல்லாம அறியாம இருக்க நான் தீர்மானித்திருந்தேன்னு சொல்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்துவை சொல்லுவதும் அவரை பிரசங்கிப்பது தான் காஸ்பல். இயேசுவை பிரசங்கித்து போதும் என்றால் யாரை பிரசங்கிப்பது? 2 கொரிந்தியர் 4:5 என்ன சொல்லுது அதையும் பார்த்துருவோம். பவுல் சொல்கிறார், நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்றும் எங்களை உங்களுடைய ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம் என்றாரு. இப்ப பவுலுடைய நோக்கமே இயேசுதான், குட் நியூஸ் இயேசுதான், அவர் தான் ராஜா. அவரை பிரசங்கம் பண்ணாம யாரை பிரசங்கிப்பது? அடுத்தது 7வது கேள்வி, உங்க சர்ச்சுக்குள்ள ஏன் அற்புதம் நடக்கவில்லை? கவனிக்கணுங்க. அண்ணன் எழுப்புகிற கேள்வி, மெய்ப்பர்களே போதகர்களே உங்க சபையில ஏன் அற்புதங்கள் நடக்கவில்லை என்று ஒரு கேள்வி எழுப்புகிறார். பாருங்க, இது முழு பிரசங்கம் எனக்கு கிடைக்கல, ஆனால் இந்த கேள்வி ஆகப்பட்டது மிகவும் ஆபத்தா இருக்கிறது. ஆகவே அண்ணனுடைய முழு பிரசங்கம் என்ன கான்டெக்ட்ல பேசினார்னு தெரியாததுனால இந்த கேள்விகள் ஆபத்தா இருக்கிற பட்சத்தில் இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கடமையில கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். ஆகவே நான் குறை சொல்லணும்னு நீங்க நினைக்காதீங்க. அண்ணன் தவறு செஞ்சார் என்றும் யாரும் எண்ணக்கூடாது. ஒருவேளை இந்த கேள்வி உண்மையிலேயே அண்ணன் கேட்டு இருந்தாருன்னா அது ஆபத்தான ஒரு கேள்வி. ஏனென்றால் நீங்கள் சரித்திரத்தை பார்க்கும்போது உலகத்தை புரட்டி போட்ட அநேக தேவதாசர்கள் ஒரு அற்புதத்தை கூட செஞ்சதில்லை. உதாரணத்திற்கு மரியாதை எடுத்துக்கொள்ளுங்க. என்ன அற்புதத்தை செஞ்சாங்க? மதர் மேரி சிறிகளுக்குள்ள கனம் பெற்றவங்க. அடுத்தது பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், அந்த மேல் வீட்டு அறையில இவங்களும் இருக்கிறவங்க. அடுத்தது யோவான் ஸ்நானகன் என்ன அற்புதத்தை செஞ்சாரு? பில்லி கிரஹாமுடைய மீட்டிங்ல என்ன அற்புதத்தை கண்டீங்க? அவர் பிரசங்கத்துல ரட்சிக்கப்படாத ஒரு கூட்டங்கள் இருக்கா? அவர் பிரசங்கத்துல ரட்சிக்கப்பட்டது போல யார் கூட்டத்தில் நம்ம கேள்விப்பட்டு இருக்கிறோம்?
டேவிட் லிவிங்ஸ்டன் என்ன அற்புதத்தை செஞ்சார், வில்லியம் கேரி என்ன அற்புதத்தை செஞ்சார், அநேக சபைகளை ஸ்தாபித்து தமிழ் வேதத்தை மொழிபெயர்த்த ஜீகன்பாக் என்பவர் என்ன அற்புதத்தை செஞ்சார். இவர்கள் என்ன செய்தார்கள், இந்த உலகத்தையே தங்களுடைய தேவ வார்த்தையினாலும் இரக்கத்தினாலையும் எஜுகேஷன் ஜனங்களுக்கு கொடுத்ததுனாலையும் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணதுனாலையும் தேவனுக்கு கீழ்ப்படிந்ததுனால தேவனுக்கு உத்தமமா ஊழியம் செஞ்சதுனால உலகத்தை புரட்டி போட்டார்கள். இன்றைக்கும் அவருடைய பெயர்கள் பேசப்படுகிறது. இன்றைக்கும் அவர்களை நினைவு கூறுகிறோம். அவர்கள் வழியில நடக்க ஆசையாக வாஞ்சியோடு கூட இருக்கும். இவர்கள் எந்த அற்புதத்தை செய்யல. அப்ப அற்புதம் நடப்பதும் அற்புதம் செய்வதும் ஒரு தேவ ஊழியர் அழைக்கப்பட்டவருடைய அடையாளம் இல்லை. கொஞ்சத்துல அவர் தேவனுக்கு எப்படி உண்மையா இருக்கிறாரு அதுதான் அடையாளம். அவருடைய கனிகள் தான் அடையாளம், வரங்கள் அல்ல. எந்த தீர்க்க தரிசனமோ அல்லது எந்த வரங்களோ வல்லமையோ கனிகளால தான் அறியப்படும். இந்த இடத்திலும் கிஃப்டை காட்டிலும் ஃப்ரூட் மிக முக்கியம். ஒரு ஊழியக்காருக்கு வரங்கள் அல்ல, கனிகள் என்பது முக்கியம். அதை தான் இயேசுவே சொல்கிறார், அந்தந்த மரத்துல கனிகளால் அந்தந்த மரம் அறியப்படும். So fruit is important than gifts. கடைசியாக எட்டாவதாக வெறும் பிரசங்கம் பண்ணுகிற ஊழியர்கள் தான் இருக்கிறாங்க. என் வல்லமை வெளிப்படுத்தக்கூடிய ஊழியர்கள் எங்கே? கவனிக்கணும். அண்ணன் எந்த அர்த்தத்தில் இது சொன்னார்னு எனக்கு தெரியல. இப்படி ஜனங்கள் கேட்கும்போது என்ன நடக்கும் என்றால் பிரசங்கத்தை காட்டிலும் அற்புதம் தான் முக்கியம் என்று போல ஆயிடும். இது பேலன்ஸ் கிடையாது. அதுதான் நான் சொல்ல வருகிறேன். அதனால தான் மிகவும் இது ஆபத்தானது என்று நான் பேச வந்திருக்கிறேன். பாருங்க, உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். சில வேளை அண்ணனுக்கு ஆதரவாக நீங்க பேசுவீங்க, சில வேளை எனக்கு ஆதரவாக பேசுவீங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. அண்ணன் மிகவும் தேவனால இன்றும் பயன்படுத்தப்படுகிற, நான் மிகவும் நேசிக்கிற ஒரு பரிசுத்தவான். ஆனால் இது போல கேள்விகள் பெரிய ஆபத்தில் என்ன பண்ணும், சபையை தள்ளிவிடும். அது ஒரே காரணத்தினால தான் நான் பேச வேண்டியது இருக்கிறது. இங்க கவனிக்கணும். நீங்கள் இதற்கு பதில் சொல்லுங்க. டாக்டர் முக்கியமா, விவசாயி முக்கியமா? டாக்டர் தான் முக்கியம் என்றால் விவசாயி இல்லாமல் டாக்டர் எப்படி வாழ்வார்? சரி, விவசாயிகள் தான் முக்கியம் என்று இன்னொரு தரப்பினர் சொன்னால் விவசாயிக்கு வியாதி வந்தால் யார் உயிரை காப்பாற்றுவார்? அப்பொழுது டாக்டர் முக்கியமா, விவசாயி முக்கியமா என்றால் கேள்வியே தவறு. இரண்டு தான் முக்கியம். இப்பொழுது பிரீச்சிங் முக்கியமா, வல்லமை முக்கியமா என்றால் இரண்டுமே முக்கியம். தேவ வார்த்தையை நாம பிரசங்கிக்கிறோம். அந்த பிரசங்கத்தை, அந்த வார்த்தையை தேவன் அற்புத அடையாளங்களால நிரூபிக்கிறார். அல்லது அந்த வார்த்தையே போய் அவனுக்குள்ளாக, அந்த மனுஷருக்குள்ளாக கிரியை செய்கிறது. ஆகவே தான் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டு இருக்கிறது, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி மறுபடியுமாக அந்த இடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து முளை கிளம்பி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரம் கொடுப்பது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். அது வெறுமையா போய் வெறுமையா திரும்பாது என்று சொல்கிறார். நான் சொன்னதை செய்து முடிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ வார்த்தைக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை. அந்த வார்த்தை வல்லமையானது. அந்த வல்லமையை பிரசங்கிக்கிறவன் தேவ ஊழியன். சோ என்னுடைய கன்க்ளூஷன், யாரும் வல்லமை தான் முக்கியம் என்று ஓடிடாதீங்க. சிலர் வார்த்தை தான் வார்த்தை தான் வார்த்தை தான் என்று இருக்காதீங்க. வார்த்தையும் வல்லமையும் பிரிக்கவே முடியாது. தேவ வார்த்தையாகப்பட்டது வல்லமை நிறைந்தது. ஒவ்வொரு வசனங்களும் ஒன்று ஜனங்களை மாற்றும் அல்லது ஏதாச்சும் ஒரு அற்புத அடையாளங்கள் செய்யும். தேவனுடைய ஊழியத்திற்கு, சபை வளர்ச்சிக்கு இது இரண்டுமே முக்கியம். வல்லமை மட்டும்தான் முக்கியம்னா சபை ஸ்டாண்ட் ஆகாது. ஏன்னா சபை நிற்பது இயேசுவின் மேல. இயேசுவே வார்த்தை. அப்ப பேலன்ஸ் டீச்சிங் முக்கியம். இப்ப சொல்லுங்க, டாக்டர் ஆகிய இந்த அற்புத அடையாளம் செய்யணும் முக்கியமா, விவசாயி போல இருந்து ஜனங்களுக்கு சாப்பாடு போட்டு மேய்ப்பர்லாம் இருக்கிற போதக ஊழியம் முக்கியமா, பிரீச்சிங் முக்கியமா என்றால் இரண்டுமே முக்கியமானது. ஒன்று இல்லாமல் ஒன்று இருக்க முடியாது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷம் தேவனுடைய பலனா இருக்கிற பேலன்ஸ் டீச்சிங் இஸ் இம்பார்ட்டன்ட். யாரும் வல்லமை ஒரு பக்கம் போயிடாதீங்க. வார்த்தை என்று வல்லமையை தவிர்த்து விடாதீங்க. வார்த்தையாகப்பட்டது வல்லமையாக கிரியை செய்கிறது. இரண்டுமே முக்கியமானது சபை வளர்ச்சிக்கு. அதுதான் சபையாகப்பட்டது. அருமையான அண்ணன் அவர்கள் தேவனால வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற தேவனுடைய தாசர். ஆகவே நான் மதிக்கிறேன். அதே சமயத்தில் தேவனுடைய வார்த்தை குறித்து தெளிவு ஜனங்களுக்கு படுத்துவது என்னுடைய கடமையா இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது குறித்து பேசுங்க. விவசாயி முக்கியமா, டாக்டர் முக்கியமா, இரண்டுமே முக்கியமா, அல்லது கேள்வியே தவறா, இரண்டுமே முக்கியமானதா? கமெண்ட்ல போடுங்க. காட் பிளஸ் யூ.